த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். மெய்யழகன் பட டைரக்டரான பிரேம்குமார் சில தினங்களுக்கு முன்னாடி பேட்டியில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஒருவேளை மெய்யழகன் படத்தை நான் மலையாளத்துல எடுத்திருந்தேன்னா அது பெரிய சக்சஸ் ஆயிருக்குமோ என்னமோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தாரு. அவருடைய ஆதங்கம் நியாயமானது தாங்க. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில மலையாள சினிமாவுடைய ஆதிக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறத சமீப நாட்களா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல மலையாள சினிமாவுடைய சக்சஸ்க்கான காரணம் என்ன அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சில டேட்டாக்களை கலெக்ட் பண்ண தொடங்கினேன். எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் ரொம்பவும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நான் நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சினிமாவுடைய சக்சஸ் அப்படின்றது ரெண்டு வகையில பார்க்கப்படும். ஒன்னு அதோடைய தரம், இன்னொன்னு அதோடைய பாக்ஸ் ஆபீஸ். அதாவது அது எவ்வளவு வசூல் பண்ணுது, அது எவ்வளவு லாபகரமா இருக்கு அப்படின்றதுதான். அந்த வகையில இந்த இரண்டு தளங்கள்லயுமே தமிழ் சினிமாவை விட மலையாள சினிமா கொஞ்சம் எஹேடா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு முன்னாடி வேற சில புள்ளி விவரங்களையும் நம்ம பார்க்கலாம். கடந்த 2017ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் தணிக்கை வாரியம், அதாவது திரைப்படங்களுக்கெல்லாம் சர்டிபிகேஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த மத்திய தணிக்கை வாரியம் சுமார் 18,000 படங்களுக்கு தணிக்கை அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. இந்த தணிக்கை வாங்குறதுல தாங்க மலையாள சினிமாவோட சக்சஸே அடங்கி இருக்கு. நமக்கு தெரியும், இந்தியாவில் 3 வகையான சர்டிபிகேஷன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. ஒன்னு யூ, அதாவது எல்லா தரப்பினரும் பார்க்கக்கூடிய படங்கள். அடுத்தது யூஏ, பெரியவங்களுடைய கண்காணிப்பின் கீழே சின்ன பசங்களும், அதாவது 18 வயதுக்கு கீழே இருக்கவங்களும் பார்க்கலாம் அப்படின்றது. அடுத்தது ஏ ரேட்டட், 18 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அந்த திரைப்படத்துக்கு அனுமதிக்கப்படுவாங்க. இதுல அதிக அளவுல மலையாள சினிமா தான் இந்த யூ சர்டிபிகேட் திரைப்படங்களை தயாரிக்கிறாங்க. 2017ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்துல ஒடியா மொழியில தான் யூ சர்டிபிகேட் படமா வந்திருக்கு. ஆனா ஒடியா மொழியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கே அவங்க 25 படங்களுக்கு மேல தயாரிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்கள நீக்கிடுவோம். அடுத்த இடத்துல மலையாள சினிமா இருக்கு. மலையாள சினிமாவில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 1000க்கும் அதிகமான படங்கள் வந்திருக்கு அப்படின்னா அதுல 35% படங்கள் அப்படின்றது யூ ரேட்டட் மூவிஸா இருக்கு. அதே நேரத்துல சுமார் 60.2% படங்கள் அப்படின்றது யூஏ ரேட்டட் மூவிஸா இருக்கு. ஏ ரேட்டட் படங்கள் வெறும் 4.8% மட்டும்தான். இதுக்கு அடுத்த இடத்துல குஜராத்தி மொழி தான் இருக்கு. அங்க 25.7% படங்கள் அப்படின்றது யூ ரேட்டட் படங்கள், 72% படங்கள் யூஏ ரேட்டட் படங்கள், வெறும் 2.3% தான் ஏ ரேட்டட் படங்கள். மூணாவது இடத்துல அப்கோர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கிறாங்க. 25.5% படங்கள் அப்படின்றது யூ ரேட்டட் படங்களாகவும், 67.9% படங்கள் யூஏ படங்களாகவும், 6.6% படங்கள் ஏ ரேட்டட் படங்களாகவும் இருக்கு. இதுல மலையாளத்தை கம்பேர் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 10% படங்கள் அப்படின்றது நம்ம யூ ரேட்டட் படங்கள்ல கம்மியா தான் தயாரிக்கிறோம். இதுல ஹிந்தி மற்றும் தெலுங்கு திரைப்படங்களை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேருமே யூ ரேட்டட் படங்கள் அப்படின்றது 12% படங்கள் தான் எடுத்திருக்கிறாங்க. அதே போல யூஏ ரேட்டட் படங்களை பொறுத்த வரைக்கும் 75% வரைக்கும் சராசரியா எடுத்திருக்கிறாங்க. ஏ ரேட்டட் படங்களை பொறுத்த வரைக்கும் தெலுங்குல 12%க்கும் அதிகமான படங்களா அவங்க எடுத்து தள்ளி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்திய மொழிகள்ல அதிக அளவுல ஏ ரேட்டட் படங்கள் எடுக்கிறது தெலுங்கு தான். இப்படி எல்லா தரப்பினரும் பார்க்கக்கூடிய தரமான படங்களை மலையாள சினிமா தயாரிக்கிறதுனாலதான் அவங்களுடைய படத்தின் தரம் அப்படின்றது ரொம்ப அதிக அளவுல இருக்கு. சரி, அடுத்ததா பாக்ஸ் ஆபீஸ்க்கு போவோம். பாக்ஸ் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2024ஆம் ஆண்டு வெளியான திரைப்படங்களை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த வகையில தமிழ்ல 241 படங்கள் அப்படின்றது 2024ஆம் ஆண்டு வெளியாச்சு. அதே நேரத்துல கேரளாவில் 229 படங்கள், தெலுங்குவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 250 படங்கள். ஒட்டு மொத்தமா பார்த்தா ஒரு வருஷத்துக்கு இந்த 3 திரைத்துறையினருமே சம அளவுல தான் படங்கள் அப்படின்றத தயாரிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அப்படின்னு பார்த்தா தெலுங்கு சினிமால ஒட்டுமொத்தமா 250 படங்கள்ல 15ல இருந்து 20 படங்கள் மட்டும்தான் பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸ் அப்படின்றத பெற்றிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 18 படங்கள் அப்படின்றது பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸா இருந்திருக்கு. மலையாளத்துல 26ல இருந்து 30 படங்கள் பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸ் அப்படின்றத பெற்றிருக்கிறாங்க. இத பர்சன்டேஜ்ல பார்த்தா தமிழ் சினிமாவுடைய சக்சஸ் ரேட் அப்படின்றது வெறும் 7% தான். அதாவது 100 படங்கள் தயாரிக்கிறாங்கன்னா அதுல 7 படம் மட்டும்தான் சக்சஸ் அடைஞ்சிருக்கு. ஆனா அதுவே மலையாளத்துல சக்சஸ் ரேட் 13% இருக்கு. இந்த புள்ளி விவரங்களை பார்த்தா தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த 3 திரைத்துறைகளிலுமே திரைப்படங்களுடைய வெற்றி அப்படின்றது ரொம்ப குறைவாதான் இருக்கு. ஆனா பணம், காசு எவ்வளவு வசூலிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தா
தெலுங்கு சினிமா ரொம்பவும் அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா 2024ஆம் ஆண்டுல புஷ்பா 2, கல்கி பார்ட் 1 இந்த 2 திரைப்படங்கள் மட்டுமே 1000 கோடிக்கு மேல அதிகமா வசூலிச்சு அந்த திரைத்துறையினரை காப்பாத்தி இருக்கிறாங்க. 2024ல மலையாள திரைத்துறை சுமார் 700 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் அடைஞ்சிருந்தாலும் கூட மஞ்சுமல் பாய்ஸ், ஆவேஷம் மாதிரியான திரைப்படங்கள் 100 கோடிக்கும் அதிகமா வசூலிச்சு சாதனை செஞ்சிருந்தாங்க. இதுல என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இந்த திரைப்படங்கள்லாம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டு அதிக அளவு கிட்டத்தட்ட 10 மடங்குக்கும் அதிகமான லாபம் அப்படின்றது இவங்க பெற்றிருந்தாங்க. ஆனா அதுவே தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2024ல 1000 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் அப்படின்றது ஏற்பட்டிருந்தது. இதுல ரஜினி, விஜய், கமல், சூர்யா இப்படின்னு முன்னணி நடிகர்களுடைய படங்கள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூலிக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துட்டு வந்த சூழல்ல அந்த படங்கள் பெரிய அளவுல பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸ் அப்படின்றது பேரல. ஒருவேளை ப்ரொடியூசருடைய கையை கடிக்காம இருந்திருக்கலாமே தவிர அது ஒரு பெரிய வெற்றியா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இந்த திரைப்பட நடிகர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் அப்படின்றத கம்பேர் பண்ணும் பொழுது படத்துடைய பட்ஜெட்ல பாதிக்கு மேல அதுவா தான் இருக்கும். அதனால இந்த சக்சஸ் அப்படின்றத பெரிய அளவுல ஏத்துக்க முடியாது அப்படின்னு சினிமா நிபுணர்களும் கூறுறாங்க. ஒட்டுமொத்தமா தரமான திரைப்படங்கள் எடுக்கிறதுல மலையாள சினிமாவை விட நம்ம கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் ரேட்ல பார்த்தா நம்ம தெலுங்கு சினிமாவோட கம்மியா தான் இருக்கும். இதுல ஹிந்தி சினிமாவுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம். தென்னிந்தியாவில இருந்து வரக்கூடிய மகாராஜா மாதிரியான, ஆவேஷம் மாதிரியான, புஷ்பா 2 மாதிரியான திரைப்படங்கள் இல்ல அப்படின்னா பாலிவுட் சினிமாவுக்கு நஷ்டம் அப்படின்றது 3000 கோடிக்கு மேல அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான எஸ்டிமேஷன்ஸ் எல்லாம் சொல்லப்படுது. ஸோ இந்த புள்ளி விவரங்கள்லாம் வச்சு பார்த்தா தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இயக்குனர்கள் யூரேட்டட், அதாவது அனைத்து தரப்பினரும் பார்க்கக்கூடிய திரைப்படங்களை அதிகமா தயாரிக்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்தணும். ரெண்டாவது, 1000 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரியான பேன் இண்டியா மூவிக்கு போறதை விட மலையாள சினிமா மாதிரி கம்மி பட்ஜெட்ல படம் எடுத்து நிறைய லாபம் ஈட்டக்கூடிய தரமான படங்களை எடுத்தாங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த போட்டியில இன்னும் முன்னணியில வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது நான் கிட்டத்தட்ட டேட்டாஸ் வச்சு மட்டுமே சொல்லியிருக்கிறேன். நிறைய சூப்பரான உலகத்தரம் வாய்ந்த திரைப்படங்கள் அப்படின்றது தமிழ் மொழியில வந்திருக்கு. ஆனா கடைசியில நம்பர்ஸ், அதாவது பணம் ஈட்டுறது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தா தமிழ் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் லேக் இருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள்ல நீங்க உடன்படுறீங்களா? இல்ல நம்ம பேன் இண்டியா மூவிஸ் தான் எடுக்கணும், 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் ஈட்டணும் அப்படின்றத நோக்கி தான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி சின்ன சின்ன படங்கள், சூப்பரான படங்கள் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதை விட ரொம்ப முக்கியம் 2024ல இல்ல 2025ல உங்களுக்கு மனம் கவர்ந்த தமிழ் மூவி என்ன, மலையாள மூவி என்ன, தெலுங்கு மூவி என்ன, ஹிந்தி மூவி என்ன, உங்களுக்கு பிடிச்ச இந்த படங்களுடைய லிஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கு அது பலனளிக்கக்கூடிய வகையில இருக்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.